இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படியா கவனம் இல்லாம இருப்பியே? இப்படி நடக்கும்னு யாரும் நினைக்கலமா. கட்டையில போறவனுங்க இப்படி திருடிட்டு போயிட்டானுங்க. திருட்டு பயலுகள்லாம் ஊர்ல 1000 பேர் இருக்கானுங்க. நாம தான் சூதானமா இருந்துக்கணும். என்ன கோடி கோடியாவா சொத்து சேர்த்து வச்சிருக்கியே? கல்யாணத்துக்கு நாளை குறிச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நகையை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறிய. எப்படி சொன்ன நேரத்துக்கு கல்யாணம் நடக்கும்ல? அத்தை, அவங்களே பாவம் நகை போயிடுச்சேன்னு கஷ்டத்துல இருக்காங்க. குசலம் விசாரிக்க வந்த இடத்துல என்னத்த இது? மருமவளே, கஷ்டம்தான் இல்லன்னு யார் சொன்னது? ஆனா கல்யாண நாள் நெருங்குது இல்ல. நம்ம மனோவுக்கு வேற இந்த மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா 5 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காதுன்னு ஜோசியர் சொல்லிருக்காருல்ல. 3 வருஷம் தானே சொன்னீங்க? 3 வருஷம்தான். அதுக்குள்ள 4-5 வருஷம் போயிடும். இப்ப அதுவா முக்கியம்? கல்யாணம் இந்த மாசத்துக்குள்ள நடக்கணும்ல. அத்தை, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? முதல்ல அவங்க உடம்பு தேறி வரட்டும். நல்லா தேறி வந்து கல்யாணம் நடந்தா சந்தோஷம்தான் மருமவளே. ஆனா நம்ம பத்திரிகைலாம் அடிச்சாச்சே. இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு தான். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாங்க. குறிச்ச தேதியில வந்து கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுல பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே வராது. நீங்க சொல்றத கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா நகை திருடு போயிடுச்சே, அப்புறம் எப்படி? அது எங்க பிரச்சனை? கண்டிப்பா கண்டிப்பா நான் சொன்னத என் பொண்ணுக்கு செஞ்சிருவேம்மா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா சரிதான். பத்திரிகை அடிச்சாச்சு, வேலைங்கள்லாம் தலைக்கு மேல கிடக்கு. அப்ப நாங்க வரோம். மருமகளே, கிளம்பலாமா? ஏந்திரி. வாங்கம்மா. அம்மாவுக்கு எப்படி அடிபட்டிருக்கு? அந்த கிழவிக்கு வயசாச்சே தவிர கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. நீ ஏன் தான் இம்பிட்டு கோவப்படுற? பின்ன என்ன, அம்மாவுக்கு அடிபட்டிருக்கு, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஆறுதலுக்காவது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. நகைய பத்தி மட்டும் கேட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கெல்லாம் போய் அக்கா வாழணுமா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க ஏதோ அக்கறையில தானே வந்து பேசிட்டு போனாங்க. இது அக்கறையா? கல்யாணம் நம்மளால செய்ய முடியுமான்னு வேவு பார்த்துட்டு போறாங்க. ஏண்டி, இந்த மாதிரி நேரத்துல யாரா இருந்தாலும் இப்படிதானே பேசிட்டு போவாங்க. அவங்களுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு ஒரு காரணம் இருக்குல்ல. தேதியெல்லாம் குறிச்சாச்சு. நான் தான் நகையை தொலைச்சிட்டு வந்து இப்படி நிக்கிறேன். சுமதி, ஓ மேல தப்பு இல்லம்மா. அவங்க எல்லாம் இந்த பணம் நகை மேலதான் குறியா இருக்காங்க. மீனாட்சி, அவங்க அம்மா நம்ம கிட்ட நல்லா தானே பேசினாங்க. நம்ம அம்மாக்கு ஆறுதல் தானே சொன்னாங்க. ஆமா, உனக்கு வர மாப்பிள்ள வந்து ரொம்ப நல்லவர் தான். நான் தான் இந்த நேரத்துல போய் நகையெல்லாம் தொலைச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. திரும்ப நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காதம்மா. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு வா. எனக்கு சாப்பாடு வேணும். சுமதி, அந்த மீனாட்சி அம்மா நம்மள கைவிட்டுற மாட்டா. யார் ரூபத்திலயாவது வந்து அந்த நகையை நம்ம கிட்ட சேர்த்துருவா சுமதி.